ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எந்தெந்த கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, இதற்கான லிஸ்ட்டு, அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் அப்படின்ற லிஸ்ட்டு எப்போது வெளியாகும், நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்றது யார் யாரெல்லாம் தமிழக அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பில் என்னென்ன செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு எப்போ வெளியாகும், இதற்கான தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் யார், நமக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஆனால் அதில் தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான இரண்டு பட்டியல் சொல்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. வெளியிட்டு நமக்கு நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வாங்குறது, போலியான நகையை வைத்து அந்த பணத்தை தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் நடந்தது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த பயன் சென்று சேராமல் போயிட்டது. ஸோ இதனாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வருடம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது குறிப்பிட்ட சிலருக்கு, அதாவது தகுதி உடையவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உண்டு, தகுதி அற்றவருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்ற மாதிரியான இரண்டு பட்டியலை தயாரிக்கிறாங்க. யார் தகுதி உடையவர்கள்லாம் யார் யார், அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. தகுதி உடையவர்கள் அப்படின்றது எல்லோருமே உண்டு. அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக கூட இருக்கலாம் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிறு குறு நடுத்தர குடும்பங்கள், அதாவது நடுத்தர குடும்பங்கள் போது நம்ம அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது முக்கியம். எப்படி 8,000 ரூபாய் உங்களுக்கு டோக்கன் அரிசி அட்டைதாரருக்கு கொடுக்குறாங்களோ, 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை அரிசி ரேஷன் அட்டைதாரருக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுக்குறாங்களோ, அதே போல தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியும் அப்படின்றது இந்த அரிசி ரேஷன் அட்டைதாரருக்கு கிடைக்கும். அதாவது இந்த PHH, NPHH, AAO இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், இவர்களுக்கு தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்க போகுது. அதுவும் சிறு குறு கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கும் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நகரப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர்களுக்கும் உண்டு. ஓகேவா, நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் உண்டு, கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் உண்டு. நகரப்புறங்களில் நீங்கள் எந்தெந்த வங்கிகளில் உங்களுடைய நகையை வைத்திருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான கூட்டுறவுத்துறை சார்ந்த கடன் சங்கங்களும் மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள்லையும் உங்களுடைய நகையை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருஷம் இந்த கூட்டுறவுத்துறைக்காகவே அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்குறாங்க. கடந்த 2021 கூட்டுறவுத்துறைக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1000 கோடி 1500 கோடி 2000 கோடி அந்த மாதிரியான நிதி ஒதுக்கீடு பண்ணி உங்களுக்கு இந்த நகையை மீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் நடக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜரில் என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு போட்டி
போட்டியாக நமக்கு திமுக அரசாங்கம் விவசாய கடன் அல்லது நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது 2 மாதங்களுக்கு முன்பே, ஓகேவா, 2 மாதங்களுக்கு முன்பே இந்த பட்டியலை தயாரிக்கும் பணியில் இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம இந்த கூட்டுறவு வங்கி, அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள், அதுக்கப்புறமா இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத வந்து சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய மின்சார ரசீது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து கூட்டுறவு வங்கிங்கும்போது நம்ம நகைக்கடன் வைக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அப்படி பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது இந்தியன் பேங்க்கு, கனடா பேங்க்கு, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸையுமே வந்து உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கும்போது கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள் வந்து அதை சரி பார்ப்பாங்க. சரி பார்த்து உங்களுக்கு உண்மையாலுமே அந்த எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது, அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு இவங்க தகுதியானவர்கள் அப்படிங்கும்போது அந்த பட்டியலில் உங்களுடைய பேரை வந்து சேர்ப்பாங்க. இந்த தடவை வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.